இந்தியன் ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி 50 கடந்த 5 மாசத்துல ஆல்மோஸ்ட் 13% டவுன் ஆயிருக்கு. அதோட ஆல் டைம் ஹைல இருந்து மக்கள் எல்லாரும் பேனிக் ஆகி அவங்க எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பட்சத்துல நம்ம என்ன செய்யணும்? மார்க்கெட் இன்னும் கிராஷ் ஆகுமா இல்ல பவுன்ஸ் பேக் ஆகுமா? மார்க்கெட் கிராஷ் ஆகிறதுக்கான காரணங்கள் என்ன? இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் கடந்த 5 மாசமா மார்க்கெட் தொடர்ந்து கிராஷ் ஆயிட்டு இருக்கு. ஒரு மாசம் கூட விடாம. அண்ட் இந்த மாதிரி 25 வருஷத்துல ஒரு வாட்டி கூட நடந்தது இல்ல. சோ ஸ்கிரீன்ல நீங்களே பார்க்கலாம். இது 25 வருஷத்துக்கான டேட்டா. 25 வருஷத்துல தொடர்ந்து 5 மாசத்துக்கு நிஃப்டி எப்பவுமே நெகட்டிவா இருந்தது கிடையாது. சோ இதுக்கான காரணங்கள் என்ன? இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். சரி, இந்தியன் மார்க்கெட் கிராஷ் ஆகுதுன்னா அப்போ குளோபல் மார்க்கெட்டும் கிராஷ் ஆகுமான்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதுதான் கிடையாது. நான் உங்களுக்கு கொஞ்சம் விஷயங்கள் காமிக்கிறேன் பாருங்க. அப்படி நீங்க இந்த சமயம் பாத்தீங்கன்னா சைனாவோட எஸ்எஸ்சி ஷாங்காயோட இண்டெக்ஸ் நீங்களே பார்க்கலாம். இது மேல போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 16% ரிட்டர்ன் கடந்த 6 மாசத்துல. ஹாங்ஷாங் பாத்தீங்கன்னா ஹாங்காங்கோட இண்டெக்ஸ் இது 5 நாட்கள்ல 4.4% அப்ல இருக்கு. 1 மந்த்லயே 15% மேல போயிருக்கு. சிமிலர்லி நாஸ்டாக் அதுவும் கடந்த 6 மாசத்துல 12% மேல. சோ யுஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டும் மேல போகுது. பட் நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு மட்டும் என்ன ஆச்சு? எதுனா பிரச்சனையா? சரி வாங்க பார்க்கலாம். 6 காரணங்கள் இருக்கு. இதனால தான் மார்க்கெட் கிராஷ் ஆயிட்டு இருக்கு. சோ முதல் மிகப்பெரிய காரணம் மார்க்கெட் கீழே போகிறதுக்கு அது ட்ரம்போட டாரிஃப் வார்னால. ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆனதுல இருந்து தொடர்ந்து டாரிஃப் போட்டுட்டே இருக்காரு. முதல்ல அவங்களுடைய பக்கத்து நாட்டுகள் மெக்சிகோ அண்ட் கனடா இவங்க 2 பேரும் பயன்படுத்தினாரு. சோ கனடா யுஎஸ்க்கு பக்கத்துலயே இருக்கு. அதன் மீது 25% டாரிஃப் போட்டுட்டாரு. மெக்சிகோ மீது 25% டாரிஃப் போட்டாச்சு. மெக்சிகோ மீது போட்டதுக்கான காரணம் அவங்க சில கண்டிஷன்ஸை அக்செப்ட் பண்ணனும். ஒன்னு பார்டர்ல உங்களோட கார்ட்ஸ் நிக்கணும். நீங்க செலவு பண்ணுங்க, நான் பண்ண மாட்டேன். முதல்ல மெக்சிகோக்கு தோணுச்சு இது என்னடான்னு. ஆனா இந்த டாரிஃப் போட்டதுமே ஒரே நாளுக்குள்ள பார்டர்ல கார்ட்ஸ் நிக்க வச்சிட்டாங்க. உங்க நாட்டுல இருக்கிற ஆட்கள் இல்லீகலா எங்களோட நாட்டுக்கு வராங்க, நீங்க பார்டர்ல நிக்க வைக்கணும். அண்ட் இந்த மெக்சிகோ அண்ட் கனடா மீது டாரிஃப் போட்ட காரணத்தினால் மொத்த உலகமும் பயந்துருச்சு. நம்ம மீது டாரிஃப் எப்பனாலும் போடலான்னு. இப்ப ரீசெண்டா பிஎம் சார் ட்ரம்ப் சந்திக்க போனார்ல, அதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே யுஎஸ் கம்பெனிஸ் மீது இருக்கிற டாரிஃபை கம்மி பண்ணிட்டு போனாரு. நம்ம மேல எதனா இம்போஸ் பண்ணிடுவாங்களான்னு. ஆனா இங்க ட்ரம்ப் கிளியர்லி சிக்னல் கொடுத்துட்டாரு. எங்களோட ஹார்லி டேவிட்சன் இருக்குல்ல, அது இந்தியாக்கு வரது பாத்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய். ஆனா மக்கள் வாங்கணும்னு வந்தா அவங்களுக்கு 7 லட்சம் ரூபாய் ஆகுது. நீங்க ரொம்ப அதிகமான டாக்ஸ் போடுறீங்க. வெல் உங்களுக்கே தெரியும் இந்தியாக்குள்ள டாக்ஸ் குறித்து ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதனால மக்கள் மட்டும் கிடையாது, இன்டர்நேஷனல் கம்பெனிஸும் பாத்தீங்கன்னா ரொம்பவே கவலையில இருக்காங்க. இந்தியாக்குள்ள எப்படி செல் பண்றதுன்னு. டெஸ்லாவே வர முடிய மாட்டேங்குது. ஜேனா இவ்வளவு விலை அதிகமா வச்சு வித்தாங்கன்னா அப்ப மக்கள் எப்படி என்கிட்ட வருவாங்க? இதுதான் டெஸ்லாவோட கேள்வியே. சோ அவங்களும் விரும்புறது டாரிஃபை கம்மி பண்ணணும்னு. இப்போ இந்தியா இதை ஒத்துக்குமா? சோ இத குறித்து தான் ஒரு மிகப்பெரிய பயம் இருக்குது. அண்ட் ரெண்டாவது அலுமினியம் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் மீது பாத்தீங்கன்னா யூஎஸ் டாரிஃப் போட்டாங்க. இதனால என்ன பிரச்சனை ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் இந்தியால இருக்கிற ஸ்டீல் கம்பெனிஸ் யுஎஸ்ஏக்கு நம்மளோட ஸ்டீலை எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அண்ட் ரெண்டாவது இந்த டாரிஃப் சைனா மீது இருக்கிறதுனால அவங்க ரொம்ப சீப் பிரைஸ்ல இந்தியாக்குள்ள ஸ்டீல்ஸை டம்ப் பண்ண பாப்பாங்க. சோ இதனால இந்தியன் டொமஸ்டிக் பிளேயர்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும். இப்போ இது பாத்தீங்கன்னா 2 ரீசன். பட் மூணாவது தான் மிகப்பெரிய காரணமே. எஃப்ஐஐ தொடர்ந்து செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எஃப்ஐஐ எவ்வளவு விக்கிறாங்கன்னு உங்களுக்கு சொல்றேன். இந்த வருஷத்திலேயே 1,15,000 கோடி செல்லிங் பண்ணிட்டாங்க FIIs. இப்ப நீங்க சொல்லலாம் போன வருஷம் இன்னும் அதிகமா செல் பண்ணாங்களே. ஆமா 3 லட்சம் கோடிக்கு செல் பண்ணாங்க. சோ நம்ம DIIs இருக்காங்களே, அவங்க போன வருஷம் 5,26,000 கோடி பையிங்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த காரணத்தால மார்க்கெட் மேல போச்சு. பட் இந்த வருஷம் FII DI விட அதிகமா செல்லிங் பண்றாங்க. இது கவுண்டர் பண்றதுக்கு DIIல ஏன் வாங்க முடிய மாட்டேங்குது? ஏன்னா மக்கள் SIP ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்கெட் கீழே போயிட்டு இருக்கு. சோ மார்க்கெட் கீழே போறப்போ மக்களுக்கு மார்க்கெட் மீது நம்பிக்கை குறைஞ்சிருது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பட்சத்துல நான் உங்களுக்கு எக்ஸ்பர்ட் சொல்ற ஒரு வேலிடான பாயிண்ட் சொல்ல விரும்புறேன். தற்சமயத்துக்கு மார்க்கெட் பாத்தீங்கன்னா ரொம்பவே க்ரூஷியலான பாயிண்டா நிக்குது. எக்ஸ்பர்ட்ஸ் கருத்து என்னன்னா இப்போதைக்கு சப்போர்ட் 22,800 பாயிண்ட்ஸா. நீங்களே பார்க்கலாம் 22,800 பாயிண்ட்ஸ் வந்த உடனே பாத்தீங்கன்னா மார்க்கெட் திரும்ப பவுன்ஸ் பேக் ஆச்சு. ஆனா இமிடியட்லி பாத்தீங்கன்னா திரும்பவும் டிராப் ஆயிருக்கு. சோ இந்த 22,800 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த லெவல் இன்னும் டெஸ்ட் ஆச்சு. அப்படி இந்த லெவல் உடைஞ்சிச்சுன்னா அப்ப நெக்ஸ்ட் டார்கெட் ஸ்ட்ரைட்டா போய்டும் 21,800. நானே இந்த லெவலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அக்ரெசிவ்லி பையிங் பண்ணனும்னு பாத்துர்க்கேன். ஏன்னா இந்த பாயிண்ட்ல போகிறப்ப பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 17% டவுன்ல இருக்கும். சோ அடுத்த ரீசன் குவார்டர் 3யோட earnings வந்துச்சுல, அது அளவுக்கு சரியா இல்லாதனால. சின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிட்டர்ன் டெலிவரி ஆகாம போனதனால் ஸ்டாக்ஸ் ஃபர்தரா பெர்ஃபார்ம் பண்ணாம போயிடுச்சு. பட் குவார்டர் 4 அதோட ரிசல்ட்ஸ் ஏப்ரல் டைம்ல வந்துரும். அதுக்கப்புறம் மார்க்கெட் மேல போகணும்ன்றத எக்ஸ்பெக்டேஷன். இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நான் டேட்டாக்கு அக்கார்டிங் சொல்றேன். இத நீங்களே பார்க்கலாம். இந்த ஏப்ரல் மந்த் பாத்தீங்கன்னா as a price analysis most of the time ரொம்ப நல்லா இருந்திருக்கு. இதன் பிறகு மார்க்கெட் ரொம்ப பேனிக் ஆன ஒரு மிகப்பெரிய காரணம் ICICI Prudentialோட அசெட் மேனேஜ்மெண்ட் டைரக்டர் மிஸ்டர் எஸ் நரேன் சொன்ன ஸ்டேட்மென்ட்னால. இதோட
இவருடைய டோட்டல் ஏஎம் வந்து ஆல்மோஸ்ட் 9 லட்சம் கோடி ரூபாய். இது இந்தியாவோட டாப் 3 ஏஎம்சில ஒன்னு. இவரோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா 2025 வந்து ரொம்பவே மோசமா இருக்க போகுதா. ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்பை விட்டு முழுசா வெளியே போயிடுங்கன்னு இவர் ஆலோசனை கொடுத்திருக்காரு. உங்களோட காசு எவ்வளவு இருக்குதோ எல்லாத்தையும் வித்துட்டு போயிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து தொடர்ந்து 9 நாட்களுக்கு மார்க்கெட் கிராஷ் ஆயிட்டே இருந்துச்சு. அவர் இப்படி சொன்னதுக்கான ஒரு முக்கியமான காரணம் வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட். இப்போ ஸ்டாக் மார்க்கெட் வந்து எக்ஸசிவ் வால்யூவேஷன்ல இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அப்படி உங்களோட போர்ட்ஃபோலியோ தற்சமயத்துல ரெட்ல இருக்குன்னா, நீங்களோ ஸ்மால் கேப் இல்ல மிட் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா, அப்போ பர்டிகுலரா இதுக்கான காரணம் என்ன அண்ட் இந்த பட்சத்துல நீங்க என்ன செய்யணும் அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்கன்னா அப்ப கீழே எஸ் ஐ வாண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அடுத்தது ஒரு டீடைல்டு அனாலிசிஸ் வீடியோ போடுறேன். சரி, இது எல்லாம் ப்ராப்ளம்ஸ். இப்போ நம்ம என்ன செய்யறது அத பத்தி பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், ரொம்ப முக்கியமான விஷயம், கண்ட்ரோலிங் யுவர் எமோஷன்ஸ். இப்போ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனும் வந்திருக்கீங்கல, இது எங்க பண்ணனும் வந்திருக்கீங்க? ஸ்டாக் மார்க்கெட்குள்ள நீங்க எஃப்டி, பிபிஎஃப், போஸ்ட் ஆபீஸ் அது மாதிரி எதுவும் சூஸ் பண்ணல. தற்சமயத்துக்கு வேணும்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ ரெட்ல இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட் டவுன் ஆகலாம். பட் இத பார்த்து நீங்க பேனிக் ஆக கூடாது. பிகாஸ் நம்மள அதிகபட்சமான பேர் எப்பத்துல இருந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோம்? கோவிட்க்கு அப்புறமா தான். அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் தொடர்ச்சியா மேல போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் வாட்டி மார்க்கெட் டவுன்ல போகிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். அதுவே நீங்க மிச்ச இன்வெஸ்ட்மெண்ட்ல போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா 6 ல இருந்து 7% ரிட்டர்ன் கிடைக்கும். ஆனா உங்களோட வண்டி வந்து எப்பவுமே ரிசர்வ்லயே இருக்கும். உங்களோட காசு இங்க இன்ஃப்ளேஷனுடன் மெயின்டைன்டா இருக்கும். ஆனா உங்களால எக்ஸ்ட்ரா காசு சம்பாதிக்க முடியாது. சரி வாங்க, இத நம்ம ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிளுடன் பாப்போம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒருத்தர் வந்து 4-5 மாசத்துக்கு முன்னாடி 2 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாரு. சோ நம்ம பார்த்த மாதிரி மார்க்கெட் வந்து தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஏன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், எஃப்ஐஐஸ் தொடர்ந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளிய போயிட்டே இருக்காங்க. சோ அந்த நபர் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பார்ல, அது வந்து ஆல்மோஸ்ட் 10% டவுன்ல வந்திருக்குன்னு வெச்சுக்கலாம். அப்ப அந்த 2 லட்சம் ரூபாய் வந்து இப்ப குறைஞ்சி 1,80,000 ரூபாய் இருக்கும். இப்போ இந்த இன்வெஸ்டர் என்ன நினைப்பாரு? அப்ப அப்பா சொன்ன மாதிரி நம்ம காசை வந்து எஃப்டிலே போட்டுருக்கலாம்னு. சோ எஃப்டில 6% இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு 6 மாசத்துக்கு பாத்தீங்கன்னா அப்ப இது ஒரு 6,000 ரூபாய் வந்திருக்கும். அதாவது அவரோட ஓவரால் போர்ட்ஃபோலியோ 2,06,000 ரூபாய் இருக்கும். சோ இப்போ நீங்க யோசிக்கலாம், அட்லீஸ்ட் இவரோட காசு குறையாம ஏதோ கொஞ்சம் காசு கிடைச்சிருக்கேன்னு. பட் இதோட ஃபிளிப் சைடா மார்க்கெட் இதோட கரெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேல போகிறப்போ அதுல இருந்து கிடைக்கிற லாபம் இருக்குல்ல, அதை மிஸ் பண்ணிட்டோமேன்னு நீங்க தான் ஃபீல் பண்ணுவீங்க. சோ இது குறித்து நம்ம பாப்போம். இந்த பார்ட்டோட முதல் பாயிண்ட், டேக் இட் பாசிட்டிவ். நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டோட ஃபால டெஷன் பார்க்கிறதுக்கு பதிலா அதுல என்ன லாபம் இருக்குன்னு பாருங்க. நீங்க 4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல வாங்குறப்போ அதோட என்ஏவி வந்து 100 ரூபாய் இருக்கும். இப்போ அது குறைஞ்சு 90 ரூபாய் ஆயிருக்கு. சோ அப்படி நீங்க திரும்பவும் 90ல உங்களோட காசை போட்டீங்கன்னா அப்போ உங்களோட ஓவரால் ஆவரேஜ் ஆயிடும் 95. திரும்பவும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படி 100க்கு போனாலும் அப்போ உங்களுக்கு லாபம் தான் கிடைக்கும். இந்த டெக்னிக்கை வந்து ஆவரேஜிங் சொல்லுவாங்க. நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டோட ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. வெல், அது 1 வருஷம் 2 வருஷம் கீழே விழுந்தாலும் சரி, ஆனா திரும்ப ரெக்கவர் ஆகி மேல தான் போயிருக்கு. இந்த சேம் கேஸ் தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்லயும். கிராஷ் ஆகிறப்போ உங்களுக்கு எல்லாமே ரொம்ப விலை கம்மியா கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு ரெக்கவர் ஆகும். இது ஃபியூச்சர்ல உங்களுக்கு ப்ராஃபிட் தான். அண்ட் இத வந்து நான் மியூச்சுவல் ஃபண்ட் டேர்ம்ல தான் சொல்றேன், ஸ்டாக்ஸ்ல சொல்லல. பிகாஸ் உங்களோட 100 ரூபாய் ஸ்டாக் வந்து 100ல இருந்து 90க்கு வந்துருச்சுன்னா அது திரும்ப 100க்கு போகணும் கேரண்டி கிடையாது. அது இன்னும் கீழே 70 இல்ல 50க்கு கூட போகலாம். பிகாஸ் இங்க நீங்க என்ன மாதிரியான ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அது வந்து ரொம்ப முக்கியம். சோ இது குறித்து வருது நம்மளோட செகண்ட் பாயிண்ட். இஃப் யூ ஆர் a stock investor, ஸ்டாக் இன்வெஸ்டிங் வந்துச்சுனாலே விஷயங்களே மாறிடும். ஏன்னா நீங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்கையும் சரியா பார்த்து சரியா மேனேஜ் பண்ணி மெயின்டைன் பண்ணணும். பிகாஸ் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி 100 ரூபாய் ஸ்டாக் குறைஞ்சு 80 ரூபாய்க்கு வந்துருச்சுன்னா இது ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப 100-120க்கு போகணும் கேரண்டி கிடையாது. ஆனா அதுவே நீங்க ஃபண்டமெண்டலி நல்ல கம்பெனிஸ் நல்ல பிசினஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அண்ட் அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து இன்னைக்கு உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல கம்மியா கிடைக்குதுன்னா அப்ப நீங்க இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்க்கு ஆவரேஜிங் பண்ணலாம். இதனால உங்களுக்கு ஃபியூச்சர்ல ப்ராஃபிட் கிடைக்கும். மூணாவது பாயிண்ட் வருது, இஃப் யூ ஆர் a mutual fund investor. வெல், நான் உங்களுக்கு முதல் பாயிண்ட்லயே சொன்னேன். ஐ ஹோப் உங்களுக்கு அது எல்லாமே நல்லா புரிஞ்சிருக்கும். அப்படி நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி த்ரூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ரெகுலர்லி ஒவ்வொரு மாசமும் ஆட்டோமேட்டிக்கா உங்களோட காசு போயிட்டு இருக்குன்னா அப்ப ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த ஃபால் வந்திருக்குல, இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. சோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டினியூவா வச்சிருங்க. ஏன்னா உங்களுக்கு ரூபி காஸ்ட் ஆவரேஜிங்கோட 3 அட்வான்டேஜ் இங்க கிடைக்கும். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த கோலுக்காக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த கோல் அச்சீவ் ஆகாத வரைக்கும் உங்களோட காசை மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எடுக்காதீங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல என்னதான் நடந்துட்டாலும் சரி, எவ்வளவு தான் மேல போனாலும் எவ்வளவு தான் கீழே வந்தாலும் உங்களோட எஸ்ஐபிஸ் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரெகுலர்லி மியூச்சுவல் ஃபண்ட்குள்ள போயிட்டு இருக்கணும். ஃபோர்த் பாயிண்ட் வருது, இஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் நாட் கிவிங் ரிட்டர்ன்ஸ். இந்த பாயிண்ட் யாருக்கு வந்தனா, யாரெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ல காசு போட்டாலே ப்ராஃபிட்டா கிடைக்கும்னு நினைக்கிறவங்களோ. ஒரு ஃபண்டை நம்ம சூஸ் பண்றதுக்கு முன்னாடி அதோட போன வருஷத்தை ரிட்டர்ன் பார்த்திருப்போம். அப்படி போன வருஷம் 25% ரிட்டர்ன் கொடுத்துச்சுன்னா அப்ப அடுத்த வருஷமும் 25%, அதுக்கு அடுத்த வருஷமும் 25% கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறது. அப்படி நீங்க இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா அப்ப நண்பா நீங்க யோசிக்கிறது தவறு. ஏன்னா எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டையோ நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அது வேற ஒண்ணும் கிடையாது. அது ஒரு பாஸ்கெட் ஆஃப் ஸ்டாக்ஸ். மல்டிபிள் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து காசை பூல் பண்ணி ஒரு இடத்துல போட்டிருக்காங்க அண்ட் அந்த காசை வச்சு வெவ்வேறு கம்பெனிஸோட ஸ்டாக்ஸை பை பண்றாங்க. சரி, இத வந்து நான் ஒரு சிம்பிள் லாங்குவேஜ்ல புரிய வைக்கிறேன். இது வந்து ஒரு பாஸ்கெட். இந்த பாஸ்கெட்ல வந்து ஏகப்பட்ட முட்டைகள் இருக்கு. இந்த முட்டைகளை பாஸ்கெட் கொடுக்கல, இந்த முட்டைகளை கோழி தான் கொடுத்திருக்கு. வெறும் இந்த பாஸ்கெட் இந்த முட்டைகளை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு.
இருக்கு. ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோ சொல்ல வரது என்னன்னா, எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டும் அதுவா ரிட்டர்ன் கொடுக்கறது இல்ல. அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து அதோட போர்ட்ஃபோலியோல என்னெல்லாம் ஸ்டாக்ஸ் இருக்குதோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் மீது தான் டிபெண்ட் ஆகும். இப்போ ஓவரால் ஸ்டாக் மார்க்கெட் டவுன்ல இருக்குன்னா அப்ப மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும் எப்படி ரிட்டர்ன் கொடுக்கும்? சோ as a மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டரா நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. எப்ப ஸ்டாக் சரியா பெர்ஃபார்ம் பண்ணுதோ, எப்ப மார்க்கெட் ரெக்கவர் ஆகுதோ அப்போ உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ அப்படி நீங்க இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்ப மறக்காம நீங்க கீழே என்ன ஸ்டாக் என்ன மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. சோ தட் மத்தவங்களுக்கும் இத பார்த்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். சோ அடுத்த பாயிண்ட் வருது ஃபார் ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அப்படி நீங்க இப்பதான் முதல் வாட்டி ஸ்டாக் இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணனும் வந்திருக்கீங்கன்னா அண்ட் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்திருக்கீங்கன்னா அப்ப உங்களுக்கே ஓவரால் புரிஞ்சிருக்கும் ஸ்டாக் மார்க்கெட் இப்ப டவுன்ல இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் டவுன்ல இருக்குன்னா அப்ப எல்லாமே விலை கம்மியா கிடைக்குது, டிஸ்கவுண்ட்ல கிடைக்குது. சோ அப்படி நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்ணனும் விரும்புறீங்கன்னா அப்ப இதுதான் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஒரு கீ நோட், அப்படி நீங்க ரொம்பவே பிகினரா இருக்கீங்கன்னா அப்ப உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட்டை டைரக்ட்லி ஸ்டாக்ல இருந்து ஆரம்பிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட்ஸை மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்ச நாள் இதுல கண்டினியூ ஆகட்டும். அதுக்கப்புறம் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி நாலேஜ் கெயின் பண்ணிட்டு அண்ட் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் நாலேஜ் வந்திருக்குன்ற பட்சத்துல அதுக்கப்புறம் நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மென்ட்டை ஸ்டாக்லயும் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கவுண்ட் தேவை. அப்படி நீங்க ஃப்ரீயா டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணனும் விரும்புறீங்கன்னா அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு தோணுச்சுனா மட்டும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.